வீடியோவை ஒழுங்கு மயிராக பார்த்து கமெண்ட் போட முடியும்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவை தள்ளி விட்டுட்டு போங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. புரியுதா? நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அது என்னன்னு தெரிஞ்சு கமெண்ட் போட்டாச்சுன்னா இங்கே ஓகே. நீ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டு போடுற, அதில் ஒரு ஓகே வீடியோ பார்த்துருக்க, அதில் உள்ள கருத்தை அவன் சொல்கிறான்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து வீடியோக்கு கமெண்ட் போடுற பார்த்தியா, நீங்கள் எல்லாம் யாருடா? ரீசெண்டாக அந்த ரஜினிகாந்த் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர் பெண்ணுக்கு நம்ம தங்கச்செயலுக்கு நீ கொடுத்ததை இன்னொரு பிரபல விமர்சிச்சிருந்தார். அந்த விமர்சனத்தை கண்டித்து தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க நியாயமாக மனசாட்சிப்படி கரெக்டாக கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட். சில பன்னாடை இந்த நேரம் போகாமல் வந்து கமெண்ட் போடுற சில பார்ட்டிகள் இருக்கு. அந்த ஹெட்லைனை பார்த்து சிலவன் கமெண்ட் போடுறான். சிலவன் ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டை பார்த்துட்டு கமெண்ட் போடுறான். சிலவன் கீழே வந்திருக்க கமெண்டுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கமெண்டுகளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுறான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? நான் ஒன்று, நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது, சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. பிடிக்காததை விடுங்க, விட்டுட்டு போங்க. இப்போ யாரையும் கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு இல்லை. சிலவங்களுக்கு பிடிக்கும், நம்மளை பாராட்டணும்னு தோணும், பாராட்டுங்க. சிலவங்களுக்கு நம்மளை திட்டணும்னு தோணும், திட்டுங்க, தப்பில்லை. சமூக வலைதளங்களுக்கு உள்ள வந்தப்புறம் கொட்டுகள் நிறைய வாங்கித்தான் ஆகணும். நீங்கள் திட்டுங்க, திட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காரணமாக திட்டுங்க. சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து எதுக்குடா கமெண்டில் அப்படி இப்படி திட்டுறீங்க? உங்களுக்கு இதுதான் நேரப்போக்கா? அடுத்தவரை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நமக்கு அதுதான் புரியலை. நம்ம திரும்பவும் சொல்கிறது தான், நீ வீடியோவை முழுசாக பாரு, பார்த்துட்டு அதில் உள்ள கருத்துக்களை சொல்கிறியா, ஐ அக்செப்டட். ஓகே, நம்ம இந்த கருத்தை தப்பாக சொல்லியிருக்கோம், அதனால் அவன் திட்டியிருக்கான், ஓகே. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த வீடியோவை முழுசாக பார்க்க கூட செய்யாமல் வந்து வாலண்டியராக வந்து உள்ளே வந்து திட்டுறியே, என்ன நோக்கம் உனக்கு? ஃபஸ்ட்டு 30 செகண்டில் உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 50 செகண்ட் பார்த்துட்டேன், அதில் உனக்கு என்ன புரிஞ்சிக்கிச்சு? வீடியோவை முழுசாக பார்க்கணும். இல்லையா, எனக்கு பிடிக்கலை, நான் தள்ளி விட்டு போகிறேன், தள்ளி விட்டு போ. கட்டாயம் இதை பார்த்து நீ கமெண்ட் போடணும்னு நம்ம வருடம் சொல்லு. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, பிடிக்கிறத போடுறோம். சிலரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, அந்த விமர்சனம் நமக்கு பிடிக்கலை, அவங்கள நீங்கள் விமர்சனம் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். யாரையும் மனசை புண்படுத்தி நம்ம வீடியோ போடுறது கிடையாது. சில கருத்துக்களுக்கு நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லி வீடியோ போடுறோம். சில எதிர்மறை கருத்துக்களுக்கு எதிர்மறையாக வீடியோ போடுறோம். உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு தான் நமக்கு புரியலை. திரும்பவும் சொல்கிறது ஒன்றே தான், வீடியோவோட ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஹெட்டிங் பார்த்துட்டு சே என்ன இந்த மாதிரி ஹெட்டிங் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத விட்டுட்டு பிடிக்கலை தள்ளி போயிட்டே இருங்க. இல்லாட்டா ஓகே ஹெட்டிங்கை கொஞ்சம் மாற்றுங்க, ஹெட்டிங் சரியில்லை அப்படின்னு ஒன்று ஒரு கமெண்ட் போட்டால் கூட பரவாயில்ல. கண்ட மாரியே திட்டுறீங்க, வலிக்குதுடா. எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே பேசுகிறது? வலிக்குது, ஓகேவா? பார்த்து எடுத்து பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டுகளெல்லாம் நமக்கு தேவை தான். அந்த உங்கள் கமெண்ட்டுகள், உங்கள் பார்வை, விமர்சனங்கள், உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் நமக்கு தேவை தான். ஆனால் இந்த ஹெட்டிங்கை பார்த்து 10-30 செகண்டை பார்த்துட்டு அந்த மாதிரி வேண்டாம். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கழுவி ஊற்றணும், திட்டணும்னா திட்டுங்க, அதை வாங்கிட்டு போகல. ஆனால் இந்த ஹெட்டிங்கை பார்த்து திட்டுறது, உண்மை சம்மந்தமே இல்லாமல் அது திட்டுறது, அந்த மாதிரி வேண்டாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.